ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல தேர்தல் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. இதுல ஒவ்வொரு கட்சிகளும் ரொம்ப முனைப்பா செயல்படுறாங்க. பிரச்சாரங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாடல்கள் மூலியமா, பேச்சுகள் மூலியமா நிறைய பிரச்சாரங்கள் ஏறெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமும் ஒரு சில கட்சிகள் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்காம இருக்கிறாங்க. ஓபிஎஸ், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அதே போல ராமதாஸ் ஐயா அவர்கள், சசிகலா, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்றத அதிகாரப்பூர்வமா அறிவிக்கவே இல்லை. ஆனா இப்பத்திக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா ஒரு பக்கம், நாம் தமிழர்கள் ஒரு பக்கம். 4 முனை போட்டி தான் இப்ப இருக்கிற அரசியல் நிலவரம். ஆனா 5 முனை போட்டியா ஒருத்தர் வராங்க. அதாவது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, சசிகலா தலைமையில இன்னொரு கூட்டணி, விஜய், அப்புறம் நாம் தமிழர் கட்சி. 5 முனை போட்டி தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தல நடக்க போகுது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. வருகிற 24ஆம் தேதி சசிகலா தலைமையில மதுரையில ஒரு மாபெரும் கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த கூட்டத்துல தன்னுடைய கட்சி நிலைப்பாட்டை அறிவிக்க போறாங்க. அதாவது தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான அரசியல் சூழல்ல ஒரு தகவல் வலம் வந்துட்டே இருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும். ஏன்னா அண்ணாவுடைய நினைவு நாள்ல சசிகலா அவர்கள் துரோகிகளை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதத்தை எடுத்தாங்க. எதிரிகளை வீழ்த்துவோம், எதிரிகளை கூட மன்னிச்சிடலாம் சார், அவங்க எதிரி, இதுதான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிட்டோம். இவங்க இன்னைக்குலனா கூட நாளைக்கு என்ன பண்ணலாம், அவங்களை வீழ்த்தலாம். ஆனா துரோகிய ஒரு நாளும் விட்டு வைக்க கூடாது, துரோகிகள் நம்மள மேற்கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எங்களுக்கு உடைய போக்கஸ் துரோகிகளை வீழ்த்தணும். 2026 சட்டமன்ற தேர்தல் துரோகிகளை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யாருங்க துரோகி சசிகலாவுக்கு அப்படின்னு கேட்கலாம். வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சதுதான். ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்னு டிடிவி தினகரன். இந்த 2 பேர்களை வீழ்த்துவதுதான் சசிகலாவுடைய நோக்கமா இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இப்படியா இருக்கும் பொழுது ஆலோசனை கூட்டத்தை ரொம்ப தீவிரப்படுத்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி சசிகலா அவர்கள் வரேன் அதா வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்ததே கிடையாது. ஆனா இந்த தேர்தல்ல இறங்கி ஆட போறாங்க சசிகலா அவர்கள். ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கூட்டத்தை தன்னுடைய நிர்வாகிகள் கட்டமைப்பு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் கூப்பிட்டு அந்த கட்சி வலுப்படுத்து, எந்த பேர்ல ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஆலோசனை கூட்டத்தை பொறுத்து மாநாட்டை வந்து தன்னுடைய சகோதரர் திவாகரன் கிட்ட பொறுப்புல கொடுத்திருக்காங்க. மாநாடு அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கணும், கூட்டம் நிறைய வரணும், எல்லாருமே திரும்பி பார்க்கணும். சசிகலா அவர்களுக்கு பின்னாடி இவ்வளவு கூட்டமா அப்படின்னு எல்லாரும் பேசணும். குறிப்பா அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பக்கம் வரணும். அந்த கூட்டத்தை பார்த்துட்டு பரவாயில்ல, சின்னம்மாக்கு இன்னும் பவர் இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். ஜெயலலிதாவுடைய ஆட்சியை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் நம்பணும். அந்த அளவுக்கு கூட்டத்தை வெகு விமர்சையா என்ன பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரர் திவாகரன் கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அவரும் முழுசா என்ன பண்ணிருக்காரு, இறங்கியிருக்காரு. இந்த கூட்டத்துல கட்சியோட நிலைப்பாட்டை அறிவிக்கிறதும் இல்லாம தன்னுடைய கூட்டணியும் அறிவிக்க போறதா ஒரு தகவல். யார் அறிந்த கூட்டணியில இருக்கா அப்படின்னா சசிகலா, ஓபிஎஸ், ஐயா ராமதாஸ் அவர்கள், அதே போல பிரேமலதா விஜயகாந்த், 4 பேரும் இந்த கூட்டணியில இணைகிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டணியா தேர்தல்ல நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் திமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே போல பாஜக இவரை தன்னுடைய இந்திய கூட்டணியில இழுத்துக்கணும் அப்படின்றாங்க. ஒரு பக்கம் டிவிகே கிட்ட பேச்சுவார்த்தை இருக்காங்க. இப்படி பல சூழ்நிலை இருக்கு. ஆனா திரும்பவும் என்டிஏ பக்கம் போறதுக்கு அவருக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்பவே தன்னுடைய நிர்வாகிகள் பல பேர் திமுக பக்கம் போயிட்டாங்க. மனோஜ் பாண்டியனா இருக்கட்டும், அதே போல வைத்தியலிங்கம் ஐயாவா இருக்கட்டும், நிறைய பேர் என்ன பண்றாங்க, திமுக பக்கம் போயிட்டாங்க. ஒரு சிலர் திரும்பவும் அதிமுக பக்கம் போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் ஓபிஎஸ் கிட்ட இருக்கிறாங்க. இப்போ இவர் அதிரடியா ஒரு கூட்டணிக்குள்ள போய் சேரணும். ஒண்ணு திமுக கூட்டணியில போய் சேர்ந்துருங்க, இல்லையா என்டிஏ கூட்டணி வேண்டவே வேண்டாம். அவருடைய நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்குறாங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ள போயிட்டீங்க, நீங்க தனியா தான் போகணும், நாங்களா வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போர்க்கொடி தூக்கிட்டாங்க. ஒண்ணு டிவிகே கூட போங்க, இல்ல டிஎம்கே கூட போங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல ஓபிஎஸ் அவர்களுக்கு நெருக்கடி இருக்கு. ஆனா அவரு இந்த பக்கம் போனாலும் நம்மளுக்கு பாதகமா இருக்கும், அந்த பக்கம் போனாலும் நம்மளுக்கு பாதகமா இருக்கும். அதனால சின்னம்மா வராங்க, சின்னம்மா கட்ட போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அடுத்தபடி எடுத்துட்டீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக கட்டியும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, பாஜக கட்டியும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அதிமுக கட்டியும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இப்படி பல சூழ்நிலை இருக்கு. தேமுதிகவை நம்பி யாருமே உள்ள வரதுக்கு தயாராக இல்லை. ஆனா அவங்க மத்தியில என்ன பேச்சுவார்த்தை இருக்கு, கல்லா கட்டணும் அப்படின்றதுக்காகவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் இமேஜை வச்சு திமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அதிமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, பாஜக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. கல்லா கட்டணும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காகவே பண்றாங்க அப்படின்னு தேமுதிக இருந்தே ஒரு குரல் எழும்பிருச்சு.
குறிப்பா சொல்ல போனா விருப்ப மனு வாங்குறதுக்கு யாரும் தயாராக முன் வரவில்லை. இன்னும் எத்தனை தொகுதினே தெரியலையா, எத்தனை தொகுதி இவங்க வாங்க போறாங்கன்னு தெரியலையா, எந்தெந்த தொகுதினே தெரியலையா, அதுக்கு முன்னாடியே விருப்ப மனு வாங்குறாங்க. இப்படி பேச்சு அடிப்பட்ட உடனே ஒரு சில நிர்வாகிகளை கட்டாயப்படுத்தி குறைஞ்சபட்ச நிர்வாகிகளே விருப்ப மனு வாங்கி இருக்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ இப்படியா இருக்க போகும்போது தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இங்கிட்டும் போக முடியாது. ஏன்னா திமுக கட்டி அதிகமா சீட்டு கட்டாங்க, அவங்களும் கதவு சாத்திட்டாங்க. அதிமுக கட்ட அதிகமா சீட்டு கட்டாங்க, அவங்களும் கதவு சாத்திட்டாங்க. பாஜக கட்ட போனா அவங்க ராஜ்யசபா சீட்டு கேக்குறாங்க, அது தர முடியாது, அவங்களும் கதவு சாத்திட்டாங்க. சோ எங்குமே போக முடியாது. என்ன பண்ணலாம் போதுதான் சசிகலா வராங்க, அவங்களோட நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறதுக்கு அவங்க வெயிட் பண்றாங்க. அடுத்தபடியா எடுத்துட்டீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, அன்புமணிக்கு சரியான ஒரு பாடம் புகட்டணும். முதல்ல இவர் என்னவா இருந்தா அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாரு. ஏன்னா அதிமுக பாஜகவும் பிரிஞ்சு கிடந்தாங்க. அதிமுக கூட்டணி வச்சுட்டு நம்ம எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய கனவா இருந்தது. ஆனா அன்புமணி அவர்கள் இல்ல பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்றதுனால ரெண்டு பேருக்கும் முட்டிக்கிச்சு, ரொம்ப உச்சகட்டத்துல முட்டிக்கிச்சு. உடனே என்ன பண்ணாரு, அன்புமணி தனியா பிரிஞ்சுட்டாரு, ஐயா ராமதாஸ் அவர்கள் தனியா பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அன்புமணி என்ன சொன்னார்னா, ஐயாவுடைய விருப்பம் தான் என் விருப்பம், அதனால அதிமுக கூட கூட்டணிக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு அங்க கூட்டணி வச்சுக்கிட்டாரு. ஆனா இருந்தாலும் அன்புமணியை வீழ்த்தணும், சரியான பாடத்தை புகட்டணும் அப்படின்றதுக்காகவே அவர் என்ன பண்ணாரு, திமுக பக்கம் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் ஒரு தகவல். ஆனா அங்கேயும் கதவு சாத்தப்பட்டது. ஏன்னா விசிகா பாமக உள்ள வந்தா நான் வெளியேறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஸ்டன் பண்ணி என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அவனுக்கு அடுத்தபடியா டிவிக்கு பக்கம் போகலாம்னா விஜயை நம்பி எல்லாம் போயிட்டு நம்ம இமேஜை கெடுத்துக்க கூடாது, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்கள வெயிட் பண்ணியிருந்தாங்க. சோ இப்படியா இருக்கிற போதுதான் சசிகலா அவர்கள் வராங்க. சசிகலா அவர்கள் வரும்பொழுது ஜெயலலிதா கூட இருந்த அனுபவம், அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லைன்னா கூட ஜெயலலிதா என்ற ஒரு ஆளுமை கூட இருந்ததுனால கொஞ்சம் தெரியலாம். அதுவும் இல்லாம அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்கும் பணியில சசிகலா அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும்பா. இன்னைக்கு நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு ஓபிஎஸ் முதற்கொண்டு மத்த எல்லா முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களே, எல்லாருமே சசிகலா அவர்கள் கை காட்டினவங்க தான். ஜெயலலிதா அவர்கள்கிட்ட இன்னாருக்கு இந்த பொறுப்பை கொடுங்க, இவங்களை மினிஸ்டர் ஆக்குங்க, எம்எல்சி, எல்லாமே சசிகலா அவர்கள் தான் சொன்னது அப்படின்ற ஒரு பேச்சும் அதிமுகக்குள்ள இருக்கு. இப்படியா இருக்கும்போது தான் சசிகலா தலைமையில இந்த கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சசிகலா தலைமையா வைத்துக்கொண்டு ஐயா ஓபிஎஸ், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், ஐயா ராமதாஸ் அவர்கள், இன்னும் நிறைய பேர் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னா பேசப்படுறது. இன்னமும் கிருஷ்ணசாமி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்காம இருக்கிறாரு. ஒருவேளை அவரும் இதுக்குள்ள வருவார் அப்படின்னு பேசப்படுது. இதுக்குள்ளாகவே டிடிவி தினகரன் கட்சியில இருந்து பல பேர் விலகி சசிகலா கிட்ட இணைஞ்சிட்டு வராங்க, அவங்களை சந்திச்சுட்டு வராங்க. பிப்ரவரி 24 நடக்க போகிற ஜெயலலிதா பிறந்த நாள் அன்னைக்கு நடக்க போகிற இந்த கூட்டத்துல தன்னுடைய கட்சி நிலைப்பாட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கூட்டணியும் அவங்க அறிவிக்க போறாங்க. இந்த கூட்டணி யாருக்கு பாதகமா இருக்கும் அப்படின்னா என்டிஏ கூட்டணி இதான் பாதகமா இருக்கும். குறிப்பா அதிமுகவுக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு இது பெரும் அடியாகவே இருக்கும். ஏன்னா சசிகலா அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சு தான் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு இந்த தேர்தல் நிரூபிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக அவங்க கிட்ட போயிரும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு சட்ட ஆலோசகர் சொன்னதுனால தனி கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் நின்று ஜெயிச்சு நான் தான் உண்மையான அதிமுக அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக சசிகலா அவர்கள் இறங்கி இருக்கிறாங்க. சோ சசிகலா தலைமையில உருவாகிற கூட்டணி மூலமா தமிழ்நாட்டுல 5 முனை போட்டி அப்படின்றது உருவாகிறது நிச்சயமா இருக்கு. சசிகலா தலைமையில ஓபிஎஸ், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், ஐயா ராமதாஸ் அவர்கள் இணைஞ்சு தேர்தலில் போட்டியிட போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதை பத்தி கருத்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.